ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். என்னடா இது கொய்யாக்கா மாதிரியும் இருக்குது, அப்புறம் கிழங்கு மாதிரியும் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது டர்னிஃப் தான். டர்னிஃபை வச்சு சூப்பரான குருமா, டேஸ்டியான குருமா தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப கனமான ஒரு காய் தான் இது. இதுக்கு எப்படி செய்முறைன்னு பார்த்துக்கலாங்களா? நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச டர்னிஃபை அதில் ஆட் பண்ணி நம்ம ஒரே ஒரு தக்காளி தாங்க போடணும். போட்டு நல்லா வதங்க விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா, ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் குருமிளகத்தூளும் சீரகத்தூளும் சேர்ந்து 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். எதனால் இது இப்படி இந்த மசாலா பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு குழம்புக்கு சூப்பரான கலர் கொடுக்கும். அரோமாவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி மசாலா ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கலக்கி இந்த டெக்ஸ்சர்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த வேக வச்ச காயில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வெந்து அதோட மர்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்துட்டு தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ தேங்காய் வந்து தேங்காவும் முந்திரி பருப்பும் கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டால் போதும். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூப்பராக நல்ல ஸ்மூத்தியாக சில்கியாக இருக்கும். அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பட்டைத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து போட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா ஒரு டம்ளரோ 2 டம்ளரோ உங்களுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, ஸ்மூத்தியாக சில்கியான தேங்காவும் முந்திரி பருப்பும் அரைச்சது அதில் ஆட் பண்ணி சூப்பராக கொதிக்க விடுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறமா எடுத்து வெறும் சாப்பாட்டுக்கு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.